இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 நாள் முன்னாடி கூட வந்துட்டு டிவிகேவை பற்றி ஒரு சிறப்பாக பேசுகிறாரு. விஜய் வந்து பாராட்டி பேசுகிறாரு. இப்போ டிவிகே கூட போய் சேர போகிறாரோ தெரியல. அவர் எது வேணா செய்வான்றது. அவருடைய எண்ணங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு இதில் தனக்கு ஒரு தலைமையாக வரணுன்றதுல மாத்திரம்தான் அவரோட உள்நோக்கம் இருக்குன்றது தெரியுது தவிர அதில் வந்து ஒரு ஃபுல் சர்வீஸ், அதாவது சேவை மனப்பான்மையோ கட்சியை வந்து கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கான வழிமுறைகளையும் செய்கிற மாதிரி எதுவும் தெரியல. ஸோ அவர் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா முன்னெடுத்து வர்றது என்னவோ, யாரையாவது ஒருத்தரை குற்றம் சொல்கிறார் அப்படின்னா கூட அந்த குற்றம் சொல்லும்போது கூட தன்னை முன்னெடுத்து கொள்வதற்காக ஏற்படக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கே தவிர அவருடைய தன்மை வந்து ஸ்திரத்தன்மையே இன்னும் ஆகலை. ஏன்னா சின்னம்மா சொல்லி அவர் ஆரம்பித்தார் அந்த கழகத்தைன்னு சொல்கிறாங்க. சின்னம்மா சொல்லி ஆரம்பித்தார் அப்படின்னா சின்னம்மாக்கிட்டே அவர் கண்ட்ரோலில் இல்லாமல் சில சமயம் போயிருக்காரு. அதனால் ஏற்பட்ட சில சச்சரவுகள்லாம் நிறைய ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த தீர்மானமே இன்னும் சரியாக வராத போது அவர் வந்து நான் திருப்பி ஏடிஎம்கேல வந்து சேர்ந்துக்கிறேன்னாக்கா அதை வந்து தலைவர் தான் பரிசீலனை பண்ணணும் என்ன பண்ணணுன்றத.